தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு நடந்தது அநீதி, அதிகார திமிரில் இருக்கும் திமுக என காட்டமாக பதில் சொன்ன காளியம்மாள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிட்டாங்கங்கிற செய்தி நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அவர்கள் விலகியதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்கவங்க ஒரு கதைகளை சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோர்வு இருக்குது. நம்ம இதை விட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எப்பொழுதும் போல் சமூக செயற்பாட்டாளராகவே அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. ஆனால் நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வில் முதல் முறையாக வெகு நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக மேடை ஏறி மீனவ மக்களுக்கான அத்தனை பிரச்சனைகள் குறித்தும் அவங்க பேசியிருந்தாங்க. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் நாங்கள் படும் பாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் இருக்குது. இந்த மீனவ மக்களுக்காக பேச என்ன சொல்கிறது, சட்டசபையிலும் சரி நாடாளுமன்ற அந்த சபையிலும் சரி எங்குமே எங்களுக்கான ஒரு உறுப்பினர்கள் இல்லை, எங்களது வழிகளை பிரதிபலிப்பதற்கான ஆட்கள் இல்லை. இந்தியா எப்படி தமிழ்நாடை ஒதுக்கி பார்க்குதோ அதுபோல் தமிழ்நாட்டிற்கு மீனவ மக்கள் அப்படிங்கிறத ஒதுக்கி பார்க்குற ஒரு கண்ணோட்டம் இந்த ஆட்சிகளில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவும் பார்த்திங்கன்னா கண்ணீர் மல்க அவங்க பதிவு பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த அளவிற்கு அவங்க சமூக செயற்பாட்டாளராக இந்த விஷயங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த நிகழ்வு குறித்தும் அவங்ககிட்ட கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போ காளியம்மாள் அவங்க பார்த்திங்கன்னா சம்மன் கொடுக்க வர்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியப்படுத்த ஒன்று சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் அவர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று அவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லையா சம்மனை ஒட்டிட்டீங்களா, அதோடு முடிஞ்சது, அதுதான் வேலை. ஆனால் அதன் பிறகு அவங்க உள்ளே போயிட்டு இந்த மாதிரி அடிப்பது, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுப்பதுங்கிறது ஒரு அதிகார திமிரினுடைய வெளிப்பாடாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணாங்க. உடனே பார்த்திங்கன்னா ஊடகங்கள் சீமான் அவர்கள் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது காளியம்மாள் அவங்க அப்படி எதுவும் பேசினதை நான் பார்க்காம அதுக்கு கருத்து சொல்ல விரும்பலை. இந்த நிகழ்வு எனக்கு தெரிஞ்சது, அங்கே சம்மன் ஓட்டினாங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது மட்டும் எனக்கு தெரியும். அதனால் சீமான் அவர்கள் வீட்டில் இப்படி செய்தது தவறு, அது அதிகார திமிரில் அவங்க நடக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லி திமுகவை கண்டித்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.